ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா, வரமல்லி ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், அரிசி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ அதை மண் சட்டியில் இன்னொரு கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு வடகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சா கருவேப்பிலை விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவேப்பிலை பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு.